பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பழைய புளித்தம்மா. பழைய புளித்தம்மா. ஏன் இந்த பாடம் நம்ம பார்க்குறோன்னா, நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறதுடைய நோக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வருகிற நாட்களே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூற இருக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறணும்? எல்லாம் இருக்கீங்களா? எதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறணும்? இல்லை, நீங்கள் பார்க்குறதுல ரெண்டு விதம் இருக்குது. இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். இதில் எதை நான் எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியலை. வருஷம் அந்த குறிப்பிட்ட நாளில் இல்லைங்களா, நீசான் 14ஆம் தேதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரித்த நாளில் நம்ம அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுறோம். ஏன் கூறணும்? நினைவு கூறலைன்னா என்ன? ஏதாவது தண்டனை வந்துருமா நினைவு கூறலைன்னா? அதான் பதில். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இது இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்த ஒரு கட்டளை. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இதை நம்ம செய்யணும். இப்போ ரெண்டாவது கேள்வி, இதை நம்ம செய்கிறதுனால என்ன பயன் இல்லைங்களா? ஏன்னா இதை நம்ம தெரியாமலே நம்ம வருஷம் பண்ணிட்டு இருந்தால் அது பிரயோஜனம் இல்லைல்ல. முதல் காரியம், இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்த முக்கியமான ஒரு கட்டளை, என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறார். அதனால இதை நம்ம வருடந்தோறும் செய்கிறோம். இதை செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, இதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி என்ன முக்கியமான ஒரு காரியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தன்னைத்தான் சோதித்தறிந்து இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பங்கெடுக்கிறோம். அப்போ நம்மளை சோதித்து பார்க்கறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அனுதினமும் நம்மளை சோதித்து பார்க்கணும். வாரம் மாதம் நம்ம சோதித்து பார்த்து தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கா அப்படின்னு நம்ம சோதித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை நம்ம சபையாரா சகோதர சகோதரிகளாக நாமளே நிதானித்து சோதித்தறிந்து ஒரு சபையாக சகோதர ஐக்கியமாக நம்ம கூடி தேவனை மகிமைப்படுத்தி இதில் பங்கெடுக்கும் போது நம்மளை ஆராய்ந்து பார்க்குறோம். ஒரு சில தவறுகள் உணர்த்தப்படுறோம், விடுறோம். அப்படியா? அடுத்த வருஷம் வருது, ஒரு சில தவறுகள் உணர்த்தப்படுது, அதெல்லாம் நம்ம விட்டு அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகுறோம்? அதான் பாஸ் ஓவர், கடந்து போகுதல். எதை கடந்து போகுதல்? அது பிரதர் 2024 2025 கடந்து போகுதல், 2025 2026 கடந்து போகுதல். அந்த கடந்து போகுதலா? இல்லைங்க. நம்முடைய மாம்சீகத்தில் இருக்கிற நிறைய சுபாவங்கள், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு கடந்து போகுதல். இப்படி ஒவ்வொரு வருடமும் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். தேவன் நமக்கு உணர்த்துகிற, அதாவது ஆரம்பத்திலே எல்லா தவறுகளையும் நம்ம விட்டுருவோம்னு சொல்ல முடியாது. அதில் விசேஷமாக வெளிப்பிரகாரமான தவறுகளை விடுறதுக்கு நமக்கு சீக்கிரம் அதை ரொம்ப எளிதாக நம்ம என்ன பண்ணிடலாம், வெளிப்பிரகாரமான காரியங்களை நம்ம விட்டுறலாம். சரிங்களா? சரியா? சிந்தைக்குரிய காரியங்கள் இருக்குது பாருங்கள், இதுதான் ரொம்ப கஷ்டங்க. இப்போ வெளிப்பிரகாரமாக எல்லாரும் பார்க்குற விதத்தில் இருக்கிற தவறான காரியங்களையெல்லாம் நம்ம சீக்கிரமாக என்ன ஆகிடுவோன்னா, ஐயோ அடுத்தவங்களுக்கு பார்த்துட்டாங்கன்னா, அடுத்தவங்க ஏதாவது ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நம்ம சீக்கிரம் கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தால். ஆனால் சிந்தைக்குரிய காரியங்கள் இருக்குது பாருங்கள், இது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. ஏன் தெரியுங்களா? யாருமே நாங்கள் பேசுகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவோடு வந்திருக்கீங்களா? எதுக்காக சிந்தை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நம்மளை விட்டு போகிறதுக்கு ரொம்ப தாமதமாகுங்க? ஏன்னா அது வேற யாருக்குமே தெரியாது. நான் என்ன சிந்திக்கிறேன், நான் என்னெல்லாம் யோசிக்கிறேங்கிறது வெளியில் வேற யாருக்குமே தெரியாது. இன்னும் நம்ம அதிகமாக அடிக்கடி சொல்கிற விஷயம், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கணவன் மனைவியாக இருப்பாங்க. அந்த அம்மா என்னென்ன யோசிக்கிறாங்கன்னு இவருக்கு என்ன ஆகாது? தெரியாது.
அதே மாதிரி இவர் என்னெல்லாம் யோசிப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும். கூடவே தான் இருப்பாங்க, பழகுவாங்க. ஒரு சில வெளிப்பிரகாரமான காரியங்கள் வச்சு ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கலாமே ஒழிய இவங்க உண்மையிலேயே எதை சிந்திக்கிறாங்க, இவங்க எதை யோசிக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது மறைவாக இருக்கிறதுனால இதில் நம்ம சரியாக விஷயம் இருக்குது பாருங்க. இது ஆண்டவருக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம். நம்முடைய உள்ளான சிந்தையை தேவன் எப்படி இருக்கிறாரு? அறிந்தவராக இருக்கிறார். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் என்னத்தை பார்க்குறாருங்க? இருதயத்தை பார்க்குறார். இருதயத்தை பார்க்குறாருங்கும் போது நம்முடைய சிந்தைகளை அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்வளவோ சிந்திக்கிறோம். இந்த சிந்தனைகள் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குது, எந்த அளவுக்கு மோசமான அந்த சிந்தையை நம்ம நாளுக்கு நாள் ஐயோ இப்படியெல்லாம் எனக்கு சிந்தைகள் வருதே அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செஞ்சு அப்பா பாருங்கப்பா, என்னால் இந்த சிந்தையை மேற்கொள்ள முடியலை, இந்த மாதிரி மோசமான சிந்தனைகள்லாம் எனக்குள்ளே வருது, இவ்வளோ பெருமையான எண்ணங்கள் வருது, இவ்வளவு ஒரு கேவலமான எண்ணங்கள்லாம் வருது, இதெல்லாம் என்னை விட்டு போகணுமே, வெளியில் யாருக்கும் தெரியாதுப்பா, என்னை ஒரு நல்ல சகோதரனா நல்ல ஒரு சகோதரியாக தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எனக்குள்ளே வந்து போகிற அந்த சிந்தனையை நீங்கள் மட்டும்தானே பார்க்குறீங்க, இது உங்களை துக்கப்படுத்துதேப்பா அப்படின்னு சொல்லி தேவனை நம்ம நெருங்க என்ன ஆகும்னா இந்த சிந்தைக்குரிய காரியங்களிலையும் நம்ம என்ன ஆகுவோம்னா ஜெயம் பெற ஆரம்பிப்போம். சரிங்களா? இதுதான் கடந்து போகுதல். அப்போ ஒவ்வொரு வருடமும் ஒரு சில காரியங்கள் ஆரம்பத்தில் இருந்திருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே அதை விட்டு கொஞ்சம் கடந்து போவோம், அப்புறம் கொஞ்சம் அடுத்த வருஷம் வரும்போது அதை விட்டு கடந்து போவோம். இதுதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூர்றதுனால நமக்குள் நடக்குகிற நன்மைகள். பிரதர் அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகிற மாதிரி தெரியலையே பிரதர் அப்படின்னோம்னா நம்ம பஸ்காசிரிக்கிறதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூர்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இதெல்லாம் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம் பிரதர், போன தடவை நான் நினைவு கூறுதல் ஆசரித்தேன், அப்போ ஒரு சில காரியங்களில் தீர்மானம் எடுத்தேன், அப்பா எனக்கு கிருபை தாங்க, உங்கள் பரிசுத்த ஆவியை தாங்க, இதையெல்லாம் நான் விட்டு இன்னும் உங்களுக்கு பிரியமாக வாழணும். அடுத்த வருஷம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இன்னும் ஒரு சில காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நான் உணர்த்தப்பட்டேன், அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செஞ்சேன், அதெல்லாம் இப்போ விடுறதுக்கு தேவன் எனக்கு பரிசுத்த ஆவியை இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கிறார், இன்னும் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார், இப்போ நான் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு என்ன ஒப்படைச்சிருக்கிறேன். இதுதாங்க இந்த நினைவு கூறுதல் ஆசரிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். இல்லைன்னா இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்ற சபைகளில் சகோதர சகோதரிகள் அவங்களும் கூட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா புனித வெள்ளி அவங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு ஆயத்தம் ஆகி அவங்களும் ஒரு சில காரியங்களை செஞ்சு அன்றைக்கி ரொம்ப துக்கமாய், நானுங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சபை இருக்குது, பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அன்றைக்கி எல்லோரும் என்ன ட்ரெஸ் போட்டு வருவாங்க தெரியுங்களா? கருப்பு ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்க. சிஸ்டருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு சேலை கட்டிட்டு வருவாங்க, பிரதர்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டு வருவாங்க. அடுத்து சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னு வைங்க, நம்ம சவுலை பற்றி சொன்ன மாதிரி வேறு மனுஷன் ஆவாய் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தோற்றமே வேற ஆகிடுக்கும். அப்போ அவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமே இல்லாமல் ஆகிடுங்க. அவங்களும் ஒரு ஆசரிக்கிறாங்க. ஒரு சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 30 நாளா 40 நாளுங்களா 40 நாள் அவங்களும் பூவெல்லாம் வைக்க மாட்டாங்க, நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப சோக முகத்தோடு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு உள்ளம் காத்துக்கிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே அவங்க ஸ்டைலே மாறிடும். நம்ம அப்படி இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்றோம், நம்மளுடைய நோக்கம் பூரா கிறிஸ்துவின் சாயலாக மாறணும், அவருடைய அந்த மணவாளனுக்கு நான் ஒரு நல்ல மணவாட்டியாக மாறணும், அதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். சரி, இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பழைய புளித்தமா அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவும். அப்போ இந்த வசனம் ஆதலால் அப்படின்னு ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இருக்க வசன பகுதிகளை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தை குறித்த காரியங்களை பற்றி சொல்லியிருப்பார். இதை குறித்து தெளிவாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்லி தான் ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவும். என்ன இது சம்பந்தமே இல்லாமல் இங்கே வந்து பழைய புளித்தம்மா
அப்புறம் துர்க்குணம் பொல்லாப்புங்கிற புளித்தமா. ஏன் இந்த புளித்தமாங்கிற வார்த்தையை அப்போஸ்தலன் பவுல் இங்கே வந்து உபயோகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை எதன் அடிப்படையில் இங்கே யூஸ் பண்ணுறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அவங்க வெளியே வரும்போது கடைசியாக அவங்களுக்கு ஒரு வாதை கொடுக்கப்பட்டுச்சு. அதான் தலைச்சன் பிள்ளை சங்காரம். இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்தில் நீங்கள் தப்பிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பஸ்காவை ஆசரிக்கணும்னு தேவன் அவங்களுக்கு முதல் பிரமாணம், அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய முதல் பிரமாணமே எகிப்து தேசத்தில் இருக்கும்போதே கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம் தான் இந்த பஸ்கா பிரமாணம். அப்போ இந்த பஸ்கா பிரமாணத்தை குறித்து நம்ம அடிப்படை சத்தியங்களே நம்ம கேட்டிருப்போம், சரிங்களா? அப்போ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விதிமுறைகள் அதில் இருந்துச்சு. என்ன விதிமுறைகள்னா, எந்த மாதம் எந்த தேதியில் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது முதல் மாதம் 14ஆம் தேதியில் இதை நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆடை பிடிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த பலி செலுத்துகிற ஆடு அது எப்படிப்பட்ட ஆடாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாரு. அடுத்து என்னைக்கு அந்த ஆட்டை பிடிச்சி என்னைக்கு அதை பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் தேதி பிடிச்சி 14ஆம் தேதி அதை என்ன பண்ணணும், அதை பலி செலுத்தணும், அதாவது அடிக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டின் மாம்சத்தை அந்த அதாவது அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை, அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் தேய்ச்சிட்டு அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எப்படி சாப்பிடக்கூடாது, வேக வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடணும், சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். நெருப்பில் சுட்டு தான் அதை சாப்பிடணும். எதோடு அதை சாப்பிடணும், கசப்பான கீரையோடு சேர்த்து அதை சாப்பிடணும். எப்போ மட்டும் சாப்பிடணும், நைட்டு மட்டும்தான் சாப்பிடணும். ஐயோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கொஞ்சம் மீதியாக இருக்கே, நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கட்டுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. மீதி இருந்தால் அதை என்ன பண்ணிடணும், நெருப்புலையே போட்டு சுற்றுறணும். நைட்டு தான் சாப்பிட்டு முடிக்கணும். இது வந்து அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சகோதரர்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருப்பாங்க. அதனால் இதை நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. இப்படி அநேக நியமங்கள் அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் கொடுத்துட்டு தான் முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறாரு. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 12:15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரேலிலிருந்து அறுப்புண்டு போவான். எதுக்கு இந்த பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம்? இப்போ அன்னைக்கு பவுல் சொல்லியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய புளித்தமாவோட பஸ்காவை ஆசரிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பழைய புளித்தமா எங்கேருந்து வந்துச்சு, இந்த நியமனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கிளம்பும்போது தேவன் சொல்கிறாரு இந்த ஒரு காரியத்தை. என்ன சொன்னார், புளிப்பில்லா அப்பத்தை நீங்கள் என்ன பண்ணணும், 7 நாளும் சாப்பிடணும். முதலாம் நாளில் இருந்து 7 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா புளித்தமாவை உங்கள் வீட்டில் இருந்து எடுத்துடணும். 7 நாள் வரைக்கும் ஒரு சமயம் புளித்த அப்பத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்க இஸ்ரேல் ஜனங்கள்லேருந்து என்ன ஆயிடுவாங்கங்க, அறுப்புண்டு போவான். இது அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு காரியம். ஒரு சமயம் ஏமாந்து புளித்த மாவை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் இறந்துடுவீங்க அப்படிங்கிறத அங்கே சொல்ல வரார். அப்போ இதில் நம்ம பார்க்குற முக்கியமான 4 காரியம் என்னன்னா, புளிப்பில்லா அப்பம் சாப்பிடணும். இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 7 நாள் புளிப்பில்லா அப்பம் சாப்பிடணும். புளிப்பை வீட்டில் வைக்கவே கூடாது, வீட்டில் இருந்து சுத்தமாக புளிப்பை நீக்கிடணும். அடுத்து 7 நாள் இந்த புளிப்பில்லா அப்பம் சாப்பிடணும். கடைசியாக சொல்கிறது என்னன்னா, ஒரு சமயம் மோசே தானே சொன்னார், அவருக்கு வேற வேலை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பயபக்தி இல்லாமலேயோ ஏனோ தானோனோ அசதியாவோ ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அவங்களுக்கு வரப்போகிற தண்டனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறுப்புண்டு போவான் அப்படின்னா ஒதுக்கப்படுவான் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. விலக்கி வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன தெரியுங்களா சொல்லுது, கொல்லப்படுவான், அவர் சாகடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுறத பார்க்குறோம். அப்போ இந்த புளிப்பை குறித்து சொல்லும்போது ஒரு மொழிபெயர்ப்பில் உங்கள் வீடுகளில் இருக்கிற புளித்த மாவை தூக்கி எரிந்து விட வேண்டும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சீரியஸான வார்த்தை சொல்கிறார். இந்த புளித்த மாவை உங்கள் வீட்டில் வைக்காம தூக்கி எரிஞ்சிடணும் அப்படிங்கிறார். அப்போ இதில் தான் நம்ம அன்புக்குரிய சகோதரர்கள் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த பஸ்கா நியமத்தில் மிக முக்கியமான காரியம் புளிப்பு இருக்கக்கூடாது,
புளிப்பை நீக்கணும். அப்போ என்ன இந்த புளிப்பு? புளிப்புங்கிறமே என்ன இந்த புளிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு இன்னொரு பேர் தான் ஈஸ்ட். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை ஈஸ்ட். என்ன அந்த ஈஸ்ட் அப்படின்னா இது ஒரு நுண் உயிரி அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ இந்த ஈஸ்ட்டுக்கே இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா மாவை நல்லா ஆட்டி வச்சா இந்த ஈஸ்ட் ஒரு வேலையை செய்யும். என்ன பண்ணும்? அந்த மாவை அது புளிக்க வைக்கும். சரிங்களா? அதை மட்டும் அது செய்கிறது இல்லையா, அந்த மாவை டேஸ்டாக்கி கொடுக்குதான். என்ன இட்லி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா புளிக்கலைங்க. என்ன தோசை ஒரு மாதிரி நல்லாவே இல்லையா அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆட்டினது புளிக்கலை. அப்போ என்ன அதில் தெரியுது? டேஸ்ட் அது என்ன பண்ணலை, கொடுக்கலை. அப்போ இந்த புளிப்பு என்ன பண்ணுதுன்னா மாவையும் புளிப்பாக்குது அந்த ஈஸ்ட்டு. அடுத்து உணவுக்கு சுவை தரக்கூடியதாக இருக்குது. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு புளிப்பு இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாம். அவங்களுடைய உணவு பழக்கமே பார்த்தீங்கன்னா புளிப்புள்ள அப்பத்தை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம். புளிப்பில்லாத உணவு அப்படின்னாலே அது ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு உணவு மாதிரி. அவங்க அதை சாப்பிடவே மாட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போதே அவங்க நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டு இருந்தாங்க. எகிப்தியர்களுடைய ஆளோட்டிகளின் நிமித்தம் நிறைய பாடுகள் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள சந்தோஷப்படுத்தின விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த புளிப்புள்ள இந்த அப்பந்தாங்க. இந்த ரொட்டி தான் அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்துச்சான். இஸ்ரேல் ஸ்திரீகள் இந்த புளிப்புள்ள உணவை சமைத்து கொடுத்து தான் தங்கள் ஆண் மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்காரர் ரொம்ப எகிப்து தேசத்தில் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தார்னா அந்த அம்மா அவரை சந்தோஷப்படுத்துகிற விஷயமே எதுன்னா, வாங்க வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்களா, வாங்க வாங்க நான் உங்களுக்கு புளிப்புள்ள அப்பம் சுட்டு வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த புளிப்புள்ள அப்பம் அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இவங்க உணவோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பை தொட்டு, அதாவது காடி வினிகர் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை தொட்டு சாப்பிட்றதுல அவங்க ரொம்ப சந்தோஷம் உள்ளவங்களாக இருந்தாங்களாம். அங்கே மட்டும் இல்லைங்க, இவங்க இஸ்ரேல் தேசம் வந்த பின்னாடி இவங்க சாப்பாட்டில் அந்த காடி அந்த புளிப்பு இருக்கு இல்லைங்களா, அதை தொட்டு சாப்பிட்றதுல இவங்க ரொம்ப சந்தோஷம் உள்ளவங்களாக இருந்தாங்களாம். வசனம் பாருங்க, ரூத் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். பாத்தீங்களா? இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள். கொஞ்சம் அந்த புளிப்பை நீ என்ன பண்ணிக்கன்னா சேர்த்துக்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொட்டியை எடுத்து காடியில் தொட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றார். அப்படி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறு சிறு சந்தோஷத்தை, அந்த புளிப்பை சாப்பிட்றது அவங்களுக்கு சிறு சிறு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் மோசே மூலமாக தேவன் சொல்கிறாரு, யாத்திராகமம் 13 அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 13:7. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும், புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம், உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். நீங்க நல்ல சந்தோஷமா புளிப்பு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, வீட்டுக்காரருக்கும் நல்லா புளிப்பா சுட்டு சுட்டு கொடுக்குறீங்க, அவரும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனா இப்போ ஒரு நிபந்தனை, இந்த 7 நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா புளிப்பில்லா அப்பம் புசிக்க கூடாது. அதாவது புளிப்பில்லா அப்பம் தான் நீங்க சாப்பிடணும், புளிப்புள்ள அப்பம் நீங்க சாப்பிடக்கூடாது. அந்த புளிப்பு கொஞ்சம் கூட உங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாது, உங்ககிட்டையும் இருக்கக்கூடாது, அப்புறம் வீட்டிலையும் இருக்கக்கூடாது, எல்லையெங்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டார். இங்க பார்க்குறோம், உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். எப்போ பார்த்தாலும் புளிப்புள்ள ரொட்டியே சாப்பிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம், திடீர்னு அதை சாப்பிட வேணான்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் ஏதாவது தயக்கம் காட்டினாங்களா மோசை மூலமாக இந்த வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மோசை என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்களாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். யாத்திராகமம் 12:28. இஸ்ரேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள், கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பார்த்தீங்களா? இஸ்ரேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். எப்படியே செய்தார்கள்? எல்லாம் இருக்கீங்களா? எப்படியே செய்தார்கள்? எங்கேயாவது புளிப்பு இருக்கான்னு துருவி 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 தேடி சுத்தமாக புளிப்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள விட்டு எடுத்திருக்கிறாங்க, வீட்டை விட்டு எடுத்திருக்கிறாங்க, எல்லையெங்கும் அந்த புளிப்பு இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே எடுத்திருக்கிறாங்க.
அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இவங்க அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை செஞ்சாங்கன்னா, தேவனுடைய வல்லமையை ஏற்கனவே 9 வாதைகள் மூலம் நல்லா பார்த்தாங்க. அதோட இந்த புளிப்பை நம்ம வச்சோம்னா அடுத்து வரப்போகுது தலைச்சன் பிள்ளை சங்காரம். நம்ம வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளை இறந்துரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்கள் எல்லாரும் எங்கே இருக்கீங்க? எல்லாரும் எங்கே இருக்கோங்க? இங்கே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் இப்போ எங்கே போயிடணும்? எகிப்துக்கு போயிடணும். என்ன பிரதர், நாங்கள் எகிப்துலேருந்து வந்துட்டோம், மறுபடியும் எங்களை எகிப்துக்கு போக சொல்கிறீங்களேன்னா ஒரு கற்பனையாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களோட இப்போ என்ன ஆகிறோன்னா அந்த எகிப்து தேசத்தில் அவங்களோட நம்மளும் இப்போ இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம். யாரோட? இஸ்ரேல் ஜனங்களோட. மோசே அந்த இடத்துல பெரிய தாடி வச்சுக்கிட்டு நரைச்ச முடியோட அவர் அங்கே நின்றுக்கிட்டு சொல்கிறாரு, நீங்கள் போய் உங்கள் வீட்டில் புளிப்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணியிருப்பாங்க? போன உடனே ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புளிப்புள்ள பாத்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? நம்ம ஆளுங்களாக இருந்தால் இன்றைக்கி இருந்தால் என்ன பண்ணுவோம்? நேராக எங்கே போவோம்? ஃப்ரிட்ஜுக்கு போவோம் இல்லைங்களா? 1 வாரமாக 2 வாரமாக வச்சுருந்த அந்த மாவை என்ன பண்ணுவோம்? எடுத்து அப்படியே வெளியே கொண்டு போய், அதுவும் எங்கே? எல்லையிலேயே இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? நல்ல ஒரு மண்ணை நோண்டி அதுக்குள்ளே இந்த மாவையெல்லாம் ஊற்றி மண்ணை போட்டு என்ன பண்ணணும்? மூடணும். அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா முதலாவது அவங்களுடைய பாத்திரம், ஏன்னா அதில் தான் அதிகமாக அந்த புளிப்பு இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு அவங்கள விட்டு நீக்கியிருப்பாங்க. எல்லையெங்கும் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீட்டில் எங்கேயாவது சாப்பிட்ட துணிக்கைகள், ஏன்னா அந்த அப்பத்தை பிட்டு சாப்பிடும்போது ஏதாவது துணிக்கைகள் கீழே விழுந்திருந்தா கூட அதுவும் புளிப்பு தானே. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதையெல்லாம் தேடி கொஞ்சம் கொஞ்சமாக தேடி ஆக மொத்தத்தில் அவங்க வீட்டை இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை சுத்தம் பண்ணாங்களோ தெரியாது. ஆனால் இப்போ வீடை என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபுல்லாக மூளை முடுக்கு எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி, ஏன்னா அவ்வளோ பயம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீயே செத்துருவேன்னு சொல்லிட்டாரு, அறுப்புண்டு போவான்னு சொல்லிட்டார். அப்போ ரொம்ப பயபக்தியோடு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த புளிப்பு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தொலாவி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை எடுத்து போட்டிருப்பாங்க. ஒரு சமயம் ஐயோ நான் அந்த சாப்பிடும்போது அந்த சட்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்டேன், ஒரு சமயம் பாக்கெட்டுக்குள்ளே ஏதாவது சின்ன துணிக்கு ஏதாவது விழுந்திருந்தா ட்ரெஸ் எல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பாங்க, வீடையெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பாங்க, இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே சுத்தம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப கவனத்தோட எச்சரிப்போட விழிப்போடு அவங்க செஞ்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பா பார்த்துருப்பாரு, அம்மாவை பார்த்து நீயும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்க, எங்கேயாவது ஏதாவது புளிப்பு இருக்க போகுது, நானும் பார்த்துட்டேங்க, உனக்கும் கண்ணு சரியாக தெரியாது எனக்கும் கண்ணு சரியாக தெரியாது, நம்ம பிள்ளைங்களை கூப்பிடு, அதுங்க எங்கேயாவது ஏதாவது இருக்கான்னு நல்லா பார்த்து சொல்லட்டும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீரியஸாக அதை தேடி புளிப்பே இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீட்டை சுத்தம் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் இருக்கீங்களா? இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் இருந்து புளிப்பு சுத்தமாக போயிருக்குமா போயிருக்காதா? அது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்களா? நம்ம தான் இப்போ அங்கே இருக்கோமே இல்லைங்களா? நம்மளும் இப்போ எங்கே இருக்கோம்? இஸ்ரேல் ஜனங்களோட எகிப்து தேசத்தில் தானே இருக்கிறோம். எல்லாரும் வீட்லேயும் பார்த்துட்டாங்க, பாத்திரத்தையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டாங்க, வீடை சுத்தமாக எல்லா இடத்துலையும் புளிப்பு இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டாங்க. அவங்களும் நல்லா குளிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோம், சரிங்களா? இப்போ அங்கே புளிப்பு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இல்லை, சொல்லறுத்தமான புளிப்பு தான் கேட்குறேன். நமக்கு தான் உள்ளான புளிப்பு, அவங்களுக்கு சொல்லறுத்தமான புளிப்பு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இருந்திருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முற்றிலுமா அவங்கக்கிட்ட இருந்து அந்த புளிப்பை எடுத்திருக்க முடியுமான்னு கேட்டால், இப்போ என்ன ஒரு கேள்வினா, அந்த 7 நாளும் புளிப்பு இல்லாமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோமே. இப்போ 8வது நாள் வந்துருச்சு, எப்படா அந்த புளிப்புள்ள அப்பம் சாப்பிடுவோன்னு அவங்க நினச்சிருப்பாங்களா? இப்போ சுத்தமாக புளிப்பே இல்லாமல் எடுத்துட்டாங்க தானே. இப்போ அவங்க ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சிருப்பாங்களா? இப்போ அது புளிச்சிருக்குமா? புளிச்சிருக்குங்களா புளிச்சிருக்காதா? ஒரு சமயம் அன்னைக்கு புளிக்கலைன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? 9ஆம் நாளாவது அது புளிச்சிருக்குமா புளிச்சிருக்காதா? எப்படி புளிச்சிருக்கும்? இவங்க தான் புளிப்பை சுத்தமாக எடுத்துட்டாங்களே, எங்கேயுமே வைக்கலையே. இப்போ அந்த மாவு புளிக்குமா புளிக்காதா? சரி, நம்ம பாஷையில் சொல்லணும்னா மாவு ஆட்டிட்டாங்க,
சரிங்களா, போயிட்டு உளுந்தும் அரிசியும் எடுத்துக்கிட்டு வந்து, சரிங்களா, 8வது நாள் போய் கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா மாவெல்லாம் ஆட்டி, சரிங்களா, வச்சுட்டாங்க. அன்னைக்கு காலையில் எந்திரிச்சா அந்த மாவு புளிச்சிருக்குமா, புளிச்சிருக்காதா? இவங்க தான் சுத்தமாக புளிப்பே எடுத்துட்டாங்களே, அப்புறம் எப்படி மாவு புளிச்சிச்சு அப்படின்னா, இந்த ஈஸ்டினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இது ஒரு நுண்ணுயிரி, இது ஒரு பாக்டீரியா, சரிங்களா. இதை சாதாரண கண்ணில் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இது எங்கே இருக்கு தெரியுங்களா? அந்த மாவுல இல்லை, காத்துல கலந்து இருக்குது இந்த பாக்டீரியா. இந்த புளிப்பை உண்டாக்குது பாருங்க, இது எங்க இருக்குன்னா காத்துல கலந்து இருக்குது. இது மாவை மட்டும் புளிப்பாக்காதுங்க, பால், பல ரசங்கள் எல்லாத்தையும் இது புளிக்க வைக்கக்கூடியது. அடுத்து இந்த ஈஸ்டினுடைய தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடினமான உயிரினங்களாம். இந்த ஈஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் என்ன தெரியுங்களா பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அடுத்து கொஞ்சம் புளிச்சமா என்ன பண்ணிடும், எல்லா மாவையும் அது புளிப்பாக்கிடும். அடுத்து இந்த மாவை புளிப்பாக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஆட்டி சும்மா வச்சாலே அதே தானே என்னவாயிடும், புளிப்பாயிடும். இன்னைக்கு இந்த புளிப்பாக்குகிற ஈஸ்ட்டை கடையில் விற்கிறாங்க. ஆனால் இந்த ஈஸ்ட் எங்கே இருக்குன்னா காத்துலேயே இது உருவாகக்கூடிய தன்மை வாய்ந்தது தான் இந்த புளிப்பு. எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சுங்களா? புரிஞ்சு போகக்கூடாது, சரிங்களா. அப்போ அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை புளிப்பை உங்களை விட்டு அகற்றுங்கன்னு சொன்னால் சொல்லறுத்தமாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புளிப்பை அவங்கள விட்டு அகற்றி இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே புளிப்பு சுத்தமாக அது அவங்கள விட்டு போயிருக்குமானா போயிருக்காது. ஏன்னா அது உணவுல இல்லை, காத்துலேயே அது என்னவாக இருக்குது, கலந்து இருக்குது. இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நமக்கு வந்துடுவோம். இந்த புளிப்பு எதுக்கு அடையாளம், எதை அடையாளப்படுத்தி அங்கே தேவன் நமக்கு சொல்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது இந்த அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லர்த்தமான புளித்த மாவை தான் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்னா, இந்த புளித்த மாவுங்கும்போது துர்க்குணம், பொல்லாப்பு அப்படிங்கிற அந்த புளித்த மாவை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாருன்னா, புளிப்பு எதுக்கு அடையாளம்னா அது பாவத்துக்கு அடையாளம். அப்போ அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் புளிப்பை எல்லாரும் ரொம்ப வெறுத்தாங்க. எல்லாம் இருக்கீங்களாங்கிறதுக்கு இப்படி மாற்றி சொன்னால் எல்லாம் அப்படியே இருக்கீங்க. புளிப்பு அன்னைக்கு எல்லாரும் ரொம்ப விரும்பினாங்களா வெறுத்தாங்களா? ஆரம்பத்தில் ரொம்ப விரும்பினாங்க. அதே போல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பாவத்தை எல்லாரும் விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு கஷ்டமே என்னதுங்க, பாவத்தை வெறுக்கிறது தான் நமக்கு கஷ்டமே. நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி சகோதரர்கள் ஏதாவது வார்த்தைகள் உங்களுக்குள்ள இந்த மாதிரி பாவங்கள் இருக்குது அதை உங்களை விட்டு நீக்குங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன வருது, இவர் என்ன இதெல்லாம் பேசுகிறாரு, இப்படியெல்லாமா பேசுவாங்க. ஒரு ஆசீர்வாதமாக ஒரு நல்ல ஒரு 4 வார்த்தையை பேசுகிறத விட்டுட்டு துர்க்குணத்தை இது பண்ணுங்க, அவங்கள மன்னிங்க, இவங்கள மன்னிங்க, நானே தான் எல்லாம் செய்யணுமா, கோபம் வருது பாருங்க நமக்கு. அப்போ பாவத்தை விடுங்கன்னு சொன்னால் நமக்கு விட முடியலை. காரணம் என்னது, அது மேலே நமக்கு என்ன இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது. பிடிக்கலனாலும் அது மேலே ஒரு பிடிப்பு இருக்குது பாருங்க. அன்னைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அந்த புளிப்புள்ள உணவை ரொம்ப விரும்பினாங்களோ அதுபோல் இந்த முழு உலகமே பாவத்தை ரொம்ப விரும்பக்கூடியதாக இருக்குது. அன்னைக்கு அந்த புளித்த உணவு தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இன்றைக்கும் கூட இந்த பாவம் தான் நமக்கு என்னத்தை கொடுக்குதுங்க. அது வேற யாரையாவது சொல்லுங்க பிரதர், எங்களை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறீங்களா? இந்த பாவம் தான் இன்னைக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்க. இப்படி எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு உலக பிரகாரமான ஒரு ஏதோ ஒரு சினிமாவையோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸையோ இங்கே போட்டோன்னு வைங்க, உங்களை சொல்லலை, பொதுவாக ஜனங்கள் எத்தனை மணி நேரம் கண்ணாசரமாக உட்காந்து பார்ப்பாங்க, எத்தனை மணி நேரம் வேணாலும் உட்காந்து பார்ப்பாங்க. ஆனால் ஒரு 1/2 hour நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாலே இங்கே என்ன வருதுங்க, நம்மளை அறியாமலேயே கண்ணு அது பாட்டுக்கு இமைகள் மூடுது, நம்ம சொல் பேச்சே அது கேட்க மாட்டேங்குது, சரிங்களா? இல்லைன்னா சிந்தனை வேற எங்கேயோ ஒரு பக்கம் போயிடுது பாருங்க. நம்ம மாம்சமே பாவத்தை விரும்பக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். இந்த பாவம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குது. அப்போ இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறது போல் இந்த பழைய புளிப்பை, அதாவது நமக்குள்ளே இருக்கிற பழைய மாவை, அந்த பழைய பாவங்களை அகற்றி
வருகிற நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை என்ன பண்ணணும்னா நாம் நினைவு கூறணும். அப்போ புளிப்பை அகற்றணும், பாவத்தை அகற்றணும்னா அதை குறித்த ஒரு அறிவு, ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு புளிப்பு அப்படின்னாலே அது மாவுல இருக்கு, அது சாப்பிட்டு அந்த துணிக்கையில் இருக்குங்கிற அறிவு இருந்தால் தான் அவங்க அதை நீக்கியிருக்க முடியும். அதே போல் நமக்கு இந்த பாவம் என்னென்ன, இந்த பாவம் எப்படிப்பட்டதுங்கிறது தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளும் கூட என்ன பண்ண முடியுங்க, அதை நம்மளை விட்டு அகற்றி நம்மளும் கூட வருகிற அந்த நினைவு கூறுதலை தேவனுடைய பார்வையில் ஒரு உகந்தவர்களாக நம்ம ஆசரிக்க முடியும். அப்போ நம்ம என்னத்தை பார்க்க போகிறோன்னா, இந்த புளிப்பு ஈஸ்ட் அதனுடைய தன்மைகளை குறித்தும் அதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற பாவத்தை குறித்தும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? சரி, இப்போ முதல் காரியம், பாவத்துக்கும் இந்த புளிப்பு ஈஸ்ட்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட் அதாவது புளிப்பு முதலாவது காற்றில் கலந்து இருக்கும். இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, இன்னைக்கு பாவம் எங்கே இருக்கு அப்படின்னா நமக்குள்ளே இருக்குங்கிறத விட அது முழுக்க காற்றுல கலந்து இருக்குங்க. சரிங்களா? அப்போ எந்த வகையில் நம்ம சொல்கிறோன்னா, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்ன பண்ணியிருக்குங்க, இன்னைக்கு முழுக்க இந்த கெட்டுப்போன தேவ தூதர்கள்னால இந்த பூமி முழுக்க பாவத்தில் அப்படியே நிறைஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாவம் இல்லாத இடமே இல்லை. எப்படி அந்த புளிப்பு இல்லாத இடமே இல்லையோ, காற்றுல கலந்து இருக்குதோ, அதுபோல் இன்னைக்கு பாவம்ங்கிற அந்த புளிப்பு உலகம் முழுக்க என்ன ஆயிடுக்குன்னா அப்படியே கலந்து இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு இதை குறித்து ஒரு உணர்வு இருக்கணும். பாவம் இல்லாத இடமே இல்லை. வீட்டில் பாவம் இருக்குமா? வேலை செய்கிற இடத்துல பாவம் இருக்குங்களா? சபையில் பாவம் இருக்குங்களா? வீட்டில் இருக்கும், ஒத்துக்குவோம். வேலை செய்கிற இடத்துல அது கண்டிப்பாக இருக்குது. சபையில் இருக்குமா பாவம்? என்ன நினைக்கிறீங்க? காற்றுல கலந்துருக்கும். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே எந்த விஷயமே உள்ளே போகாது. ஆன் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நமக்கு அனுப்பிச்ச வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் உடனே கீன்னு என்ன ஆகுது, உள்ளே வருது. எப்படி வருது? அது வரைக்கும் அந்த மெசேஜ் எங்கே இருந்துச்சுங்க? காற்றுல சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது, உள்ளே வந்து பூந்துக்குது இல்லைங்களா? அது மாதிரி சபைக்குள்ள இந்த சபைங்கிறது நம்ம தான், கட்டடம் சபை கிடையாது. இந்த கட்டடத்துக்குள்ள பாவம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம இருதயத்தை ஓப்பன் பண்ணணும்னு வைங்க, உடனே என்னாகும், உள்ளுக்குள்ளே வந்துடும். என்ன சபையில் வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சபையில் வந்து இப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க அப்படின்னா, சபையிலையும் காற்று இருக்கே, காற்றுல பாவம் இருக்குதே, அது இல்லாத இடமே இல்லையே. அப்போ நம்ம அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னா நம்ம சோர்ந்துருவோம். நம்ம என்ன யோசிப்போம்னா, சபைன்னு கூடி வந்துட்டோம்னா அங்கே தவறுகளுக்கான வாய்ப்பே இல்லை, பேச்சுகளுக்கே வாய்ப்பே இல்லை, அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிட்டோம்னா சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ ஒரு சில காரியங்கள் பேசுகிறது நமக்கு, என்ன பிரதர் சபைக்குள்ளே வந்துட்டு இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க பிரதர் அப்படின்னா நமக்கு தெளிவு இருக்கணும். பாவம் எல்லா இடத்துலையும் இருக்கும், அது சகோதர சகோதரிகள்கிட்டையும் இருக்கும். இந்த ஒரு உணர்வு இருந்தால் தான் நம்மளை காப்பாற்றிக்குவோம். ஓ அப்படியா, அப்போ நான் தான் என்ன காப்பாற்றிக்கணுமே ஒழிய, நான் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வாக இருக்கணுமே ஒழிய இன்னொருத்தர்கிட்ட அதை நான் எதிர்பார்த்துடக்கூடாது. இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகமே பாவத்தில் இருந்தாலும் இதில் இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். அதுக்கு தான் தேவன் நமக்கு தராரு அவருடைய வார்த்தை, அவருடைய பரிசுத்த ஆவி. இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்மளை நாம் காத்து கொண்டு பாவமாகிய புளிப்பை நம்மளை விட்டு அகற்றணும். இப்போ பாவம் அப்படிங்கும்போது அதில் 2 வகை இருக்குங்க. முதல் வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியாமை, தேவ பயம் இல்லாமல் நம்ம செய்கிற துணிகரமான காரியங்கள், இது எல்லாமே பாவம். இதை பொதுவாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருப்போம். இதில் இன்னொரு வகை பாவம் இருக்குங்க. நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதோ, சரிங்களா, அது செய்யக்கூடாமல் வச்சிருக்கிறது பாவம். அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சோம்னா பாவம், அதனால நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. இது நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யணுங்க. நம்ம செய்யலைன்னா அதை தேவன் எப்படி தெரியுங்களா பார்ப்பாரு?
பாவமாக பார்ப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அது பாவம். ஆனால் ஒரு சில காரியங்கள் நம்ம செஞ்சோம்னா தான், அதாவது கீழ்ப்படியலைன்னா அது பாவம் ஆகிடும். அது என்னது அந்த பாவம்? செய்யாமல் இருக்கிறது பாவங்கிறது நமக்கு தெரியுது பிரதர். செய்யலைன்னா பாவமா? அது என்னது? யாக்கோபு 4:17. யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். செய்யாம இருக்கிறதும் பாவம், அதே நேரத்தில் செய்யறது ஒரு சில பாவங்கள், அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். செய்யாம இருக்கிறதும் பாவம். அது என்னது பாவம்? என்ன செய்யாம இருந்தா நம்ம பாவம்? ஒருத்தருக்கு நன்மை செய்யாம நம்ம இருந்தோம்னா அதுவும் கூட நம்ம பாவ லிஸ்ட்ல வந்துருங்க பிரதர். நான் பொய் பேசுறது இல்லை பிரதர், திருடுறது இல்லை பிரதர், இச்சிக்கிறது இல்லை பிரதர், யாரை குறித்து தவறான வார்த்தைகள் பேசுறது இல்லை பிரதர், நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னா உண்மையிலே அது நல்ல சுபாவம் தான். ஆனால் ஆண்டவர் அடுத்து என்ன கேட்பார்னா, இதெல்லாம் விட்டுருக்கப்பா, கெட்ட பழக்கத்தையெல்லாம் விட்டுருக்கியே, என்னத்தை செஞ்ச, என்ன நல்லது செஞ்சேன்னு கேட்டார்னா அதையும் கூட நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கணுங்க. நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம்னா தான் அது நல்ல விஷயம். அப்போ நன்மை செய்யாமல் இருந்தோம்னா அதுவும் கூட என்னது? பாவம். அப்போ பூமிக்குரிய செல்வாக்கு வசதிகள் நமக்கு இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யணும். இப்போ நம்மளுடைய கேள்வி, அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி தான், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தானே, வீட்டில் நாம் என்ன நன்மை செய்கிறோம்? இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சபைக்கூடிக்கு வந்திருக்கிறோமே, இன்றைக்கி காலையில் இருந்து பாவம் செஞ்சோமா? பாவம் செய்யலைங்களா? சரி, அது பரிசுத்த கூடுகைக்கு போகணுன்னு காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனில் அப்படியே பாட்டு வச்சு கிறிஸ்துவ பாட்டாக கேட்டுக்கிட்டே வீட்டு வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு அதே ஒரு சப்ஜெக்டோடு அதே சிந்தனையோடு நான் இங்கே வந்துட்டேன் பிரதர். அதே பாடல்களே என் காதில், வேறு எந்த சினிமா பாட்டு கூட கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பஸ்ஸில் வந்தேன் பிரதர். சினிமா பாட்டு போட்டிருந்தாங்களோ அப்படியே எடுத்து ப்ளூடூத் எடுத்து காதில் போட்டு அப்படியே கிறிஸ்துவ பாட்டையே கேட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டேன் பிரதர். நான் பரிசுத்தமாக அந்த நாளில் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சோம்னா நல்ல விஷயம், தப்பு இல்லை. ஆனால் வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சுட்டு வந்தோமா? ஒரு சமயம் வீட்டுக்காரர் சத்தியத்துக்குள்ளே வரலன்னு வைங்க, ஏம்மா கொஞ்சம் சாப்பாடு, நானே சபை கூடிக்கு போயிருக்கேன், ஆக்கி சாப்பிடு, இல்லைன்னா போய் கடையில் சாப்பிடு அப்படின்ட்டு வந்திருந்தோம்னா நம்ம பாவத்தோடு வந்திருக்கிறோன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் செய்யாமல் நம்ம வந்தோம்னா பாவத்தோடு வந்திருக்கிறோம். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களுக்கு உடல்நிலையே சரியில்லை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய மாத்திரை மருந்துகள் கொடுக்கறது, இதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு, எனக்கு நான் எந்திரிச்சதே அதிகாலை 9 மணி, இது வேற நேரத்தில் 10 மணிக்கே சபை கொடுக்க வச்சுட்டாங்க, நான் குளிக்கிறதா ரெடி ஆகிறதா? நீ என்னமோ பண்ணி மாத்திரையை குடிச்சிட்டு எப்படியோ போ, நான் சபை கொடுக்கைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபைகளில் குடும்பத்தில் நாம் நன்மை செய்தோமா? வேலை செய்கிற இடத்துல 6 நாளும் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக இருந்தோமா? சபையில் சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்கிறோமா? இதை நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போய்கிட்டு இருந்த சபைகளில் தசம பாகம் கொடுக்கணும். கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருப்போம். நீங்களாம் பார்த்தா நாங்களா அப்படி முறைக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? கொடுத்துருப்போம். வார வாரம் காணிக்க கொடுத்துருப்போமா? கொடுத்துருப்போம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், இங்கே காணிக்கை எடுக்கிறதில்ல, யாரையும் பணம் கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்துறதில்ல, பணம் கொடுக்க சொல்லி யாருக்கும் நம்ம சொல்கிறதும் இல்லை. சரிங்களா? ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபை கூடுகைக்கு வந்தாலும் நாம் நன்மை செய்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன அது நன்மை செய்கிறதுக்கு? புதிதாக வந்தவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். என்ன நன்மை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஒரு சபை கூடுகை இருக்குன்னா, இந்த கட்டடம் இருக்குன்னா, இந்த கட்டடத்துக்கு மாதமான என்ன பண்ணுங்க, நம்ம வாடகை கொடுக்கணும். அதை யார் கொடுப்பா? அது எங்களுக்கெல்லாம் சத்தியம் சொன்னார்ல பிரதர், அவர் அதெல்லாம் பார்த்துக்குவார். அவர் தானே சத்தியம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தார், அவரே பார்த்துக்குவார். அப்படி இல்லைங்க, அவர் பார்த்துக்குவார். ஆனால் நாம் நன்மை செய்யணுமே, இல்லைன்னா அது பாவமாச்சே. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, சம்மந்தப்பட்ட சகோதரர்களோடு கலந்து பேசி நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை என்ன தெரியுங்களா பண்ணோம் பிரதர்,
நான் வந்து போய்கிட்டு இருந்த சபையில் தசம பாகம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், காணிக்க கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பின்னாடி பணம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இதெல்லாம் நடத்துறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பிரதர் ஒரு சில காரியங்கள் செய்யணும். அதுக்கு என்னுடைய பங்களிப்பு பிரதர். ஏன்னா நான் சத்தியம் கேட்குறேன், நான் வரேன், என்னுடைய பங்களிப்பு மாதமானா வாரமானா பிரதர் இந்தாங்க பிரதர், இதை நீங்கள் வச்சு சபையினுடைய எல்லா காரியம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு 1 டே நம்ம மீட்டிங் நடத்துகிறோம், இதில் எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம், சரிங்களா? இது ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சகோதரனுக்கு அது ஒரு பாரமாக ஆயிடாதபடி நாம் கூட என்ன தெரியுங்களா பண்ணணும், இந்த ஒரு நன்மை கூட செய்யணும். அதே போல் சகோதர சகோதரிகள் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, நம்ம பார்க்க போகிறோம், நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்மையை செய்யணும். இது சபைகளில் நாம் சகோதர சகோதரிகள் மத்தியில் செய்யக்கூடிய நன்மை. நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவேனா, எனக்கு அவங்க சத்தியம் கொடுக்குறாங்களா, நான் போகிறேனா, இதோட நம்மளுடைய ஐக்கியம் முடிஞ்சு போகிறது இல்லைங்க. ஏன்னா நமக்கு அருமையான பேர் சொல்லியிருக்காங்க, விசுவாச குடும்பம். அது அப்பாவே எல்லாம் பார்த்துக்கிட்டோம், அம்மாவே எல்லாம் பார்த்துக்கிட்டோம், இல்லைன்னா அண்ணனே பார்த்துக்கிட்டோம், தம்பியே பார்த்துக்கிட்டோம். அது இல்லைங்க உறவு முறை. நம்ம எல்லாரும் இணைஞ்சி இருக்கிறது, எல்லாரும் ஒரு பங்கை எடுத்து செய்கிறது தான் அது குடும்பம். அதே போல் இந்த விசுவாச குடும்பத்தில் நாமளும் கூட என்ன பண்ணணும்னா நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். சம்பந்தப்பட்ட சகோதரர்களை நம்ம கலந்து ஆலோசிக்கணும். பிரதர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் சபை கூடுகையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த ஒரு ஹாலுக்கு மாதமான எவ்வளோ வாடகை நீங்கள் கட்டுறீங்க, எப்படி அதை நீங்கள் கட்டுறீங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ஆணை என்ன பண்ணோன்னா ஒரு சில உதவிகளை நம்ம செய்யணுங்க. இதுதான் பலி செலுத்துறது. இங்கே வந்து அங்கே வந்து எத்தனை % கொடுத்தா போதும்? என்ன பிரதர் பணத்தை குறிச்செல்லாம் பேசுகிறீங்களே, இல்லைங்க, நன்மை அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். முதலாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணோம், அங்கே வந்து 10% கொடுத்தா போதும், ஆனால் இங்கே எத்தனை % கொடுக்கணும் தெரியுங்களா? 100% கொடுக்கணும். நம்ம சம்பாதிக்கிறது மாதம் ஒரு 10,000 20,000னா அந்த 20,000ம் யாருக்கு தெரியுங்களா? அப்போ வந்து 10,000த்தில் 1000 ரூபா தான் யாருடையது? தேவனுடையது. மீது 9,000 என்னோடது. ஏன் இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ணலாம். ஆனால் இப்போ நான் 10,000 சம்பாதிக்கிறேன்னா 10,000ம் தேவனுடையது. அப்போ நான் சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, இல்லைங்க. அந்த 10,000ம் தேவனுடையதுன்னு நான் நினச்சி அதில் இருந்து நான் உலகத்துக்கு செலவு பண்ணாலும் சரி, வீட்டுக்கு செலவு பண்ணாலும் சரி, சபைக்கு செலவு பண்ணாலும் சரி, அதில் ஒவ்வொரு ரூபாயும் தேவனுடையதுங்கிறத மைண்டுக்கு கொண்டு வந்து செலவு பண்ணணும். நம்ம செலவு பண்ணலாம் எப்படி, ஏன்னா இங்கே சுயாதீனம், நம்ம எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன யோசிக்கணும்னா, நான் செலவு பண்ணுற ஒவ்வொரு பணத்துக்கும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த பணத்தை செலவு பண்ணணும். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், ஏழை எளியோருக்கு கொடுக்கலாம், சபைக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யலாம், சரிங்களா? இப்படி எல்லா வகையிலும் ஜெபத்தோடு நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ முதல் காரியம் நம்ம பார்க்குறோம், பாவத்தில் 2 வகை இருக்குது. தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு பாவம். இன்னொரு வகை, நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துட்டாலும் அதுவும் கூட பாவம். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 42வது வசனம். மத்தேயு 25 42 42 43. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. இங்க பாத்தீங்கன்னா வெள்ளாடு வகுப்பாரை குறித்து சொல்றாரு. நீங்க புறம்பான இருளுக்கு போங்க, மிகப்பெரிய தண்டனை கொடுக்குறாரு. இந்த ஓமை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த செம்மறியாடு வெள்ளாடு ஓமை, அதில் பார்த்தீங்கன்னா அந்த செம்மறியாடு வகுப்பாரை, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆனால் அந்த வெள்ளாடு வகுப்பாரை குறித்து சபிக்கப்பட்டவர்களேங்கிறாரு. என்ன பாவம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறத சொல்றாரு பாருங்க. மறுபடியும் வாசிங்க. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. பாத்தீங்களா, நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் செய்யத்தக்கவர்களுக்கு. இங்க ஒரு குரூப் பசியோட இருந்திருக்கிறாங்க. இது ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு இவங்க அந்த ஒரு நன்மையை செய்யல. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. இது ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த பாடத்துக்கு பிரயோஜனமா நம்ம நேரடி அர்த்தத்திலே எடுக்கிறோம் பாருங்க. பசியா இருந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கல, தாகமா இருந்தவங்களோட தாகத்தை தீர்க்கல. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. அந்நியனா இருந்தவரை சேர்த்து கொள்ளல. வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, செய்யாமல் போன காரியங்களை இங்க பாவமா சொல்லப்படுறத பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, கடந்த நாட்களில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்மை செய்ய நம்ம அறிந்திருந்தும்
நம்ம செய்யாமல் போன நன்மைகள் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் எதை யோசிக்கணும்? எதை யோசிக்கணுங்க? எல்லாம் இருக்கீங்களா? எதை யோசிக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை யோசிக்கணும். கணவன் மனைவியை குறித்து யோசிக்கணும், மனைவி கணவனை குறித்து யோசிக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை யோசிக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை யோசிக்கணும். நான் குடும்பத்தில் ஒரு பிரயோஜனமாக இருக்கிறேனா? அடுத்து சபையில் நான் ஒரு பிரயோஜனமாக இருக்கிறேனா? வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரயோஜனமாக இருக்கிறேனா? அப்படி இல்லைன்னா தேவன் அதை புளிப்பாக பார்க்குறார். இந்த புளிப்பை எடுத்து போட்டுட்டு வருகிற நினைவு கூறுதலை நம்ம ஆசரிக்கணும். சரிங்களா? அப்போ முதல் காரியம் பார்த்துட்டோம், இந்த புளிப்பு காற்றில் கலந்து இருக்கும். ரெண்டாவது இதனுடைய தன்மை என்னன்னா, இந்த புளிப்பு ஈஸ்ட் கண்ணுக்கு தெரியாது. பாவமும் கூட அப்படித்தாங்க. அது எப்படி வரும், எந்த சூழ்நிலையில் வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் பாவமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாவம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குறிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. திராட்சை தோட்டம் சபையை குறிக்குது. இன்னொரு வகையில் பார்த்தா நம்மளை, தனிப்பட்ட நம்மளை குறிக்குது. இதில் 2 விதமான நரியை பற்றி சொல்லியிருக்கு. ஒன்று குழிநரி, இன்னொன்று சிறுநரி. இந்த சிறுநரியோட சுபாவம் என்ன தெரியுங்களா? இது நமக்குள்ளே இருக்கிற இந்த சிறுநரி எதை அடையாளப்படுத்துதுன்னா, நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள். சரிங்களா? இந்த சின்ன சின்ன பாவங்கள் என்ன தெரியுங்களா பண்ணிடும்? நம்மளை கெடுத்துருங்களாம். எப்படி கெடுத்துரும்னா, கனி கொடுக்கறத தடுத்துருமா. இந்த உண்மையாக அந்த சிறுநரி என்ன பண்ணுமா, திராட்சை தோட்டத்துக்குள்ளே போயிட்டா இதனுடைய இலக்கு பூரா என்ன தெரியுங்களா, அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் தானா. இந்த சிறுநரி என்ன பண்ணுமா, போயிட்டு அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு கனி கொடுக்க முடியாதபடி அந்த திராட்சை செடியை வச்சிருமா. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு பாவங்கள் தேவ சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்த முடியாதபடி தடை செஞ்சிடும். இன்னொரு நரி இருக்கு பாருங்க. இது என்ன நரிங்க? குழிநரி. இதை சகோதரர்கள் சொல்லும்போது, இந்த குழிநரி திராட்சை தோட்டத்துக்குள்ளே வந்துச்சுன்னா தோட்டக்காரருக்கு அதை விரட்டுறதுக்கு மனசே வராதுங்களாம். எல்லாம் கவனிங்க, எல்லாம் இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. இந்த குழிநரி வந்துச்சுன்னா திராட்சை தோட்டக்காரருக்கு அந்த நரியை துரத்தணுங்கிற எண்ணமே வராதுங்களாம். ஏன் தெரியுங்களா? அவ்வளவு கவர்ச்சியாக இருக்குமா இந்த குழிநரி. சரி, பார்க்க பாவமாக அழகாக இருக்கே, சரி இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னு விட்டா இந்த நரி என்ன தெரியுங்களா பண்ணுமா, திராட்சை செடியை வேரோட என்ன பண்ணியிருந்தீங்களா, குழி பறித்து அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வேரோட வெளியே தள்ளிருக்கலாம் திராட்சை செடியை. ரெண்டுமே ஆபத்தான நரி தான். அதில் ரொம்ப பயங்கரமான நரி எதுனா இந்த குழிநரி. அப்போ இந்த குழிநரியை உள்ளே விட்டால் குழிப்பறித்து வேறையே எடுத்துரும். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையவே அழிக்கக்கூடிய பாவங்கள். அப்போ இந்த குழிநரிக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னா கவர்ச்சி. பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறதுனால தோட்டக்காரரே சரி பாவம் இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு விட்டுருவாருங்களாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போலத்தான் பாவமும். இந்த பாவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னா ரொம்ப கவர்ச்சியை அது காமிக்கும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வேரோட அழிச்சிரும். எப்படி இந்த ஈஸ்ட், இந்த புளிப்பு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை தாக்கக்கூடியதாக இருக்குதோ, அதே போல் இந்த பாவமும் நம்மளுடைய சிந்தையை தாக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இந்த கவர்ச்சிக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு டீசெண்டாக இருக்கிறது தப்பு இல்லை. நல்லா கவனிங்க. நம்ம டீசெண்டாக அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை மற்றவங்க முன்னாடி நம்ம காமிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் மனசில் கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, மற்றவங்களை கவர்ந்து இழுக்கணும், நான் போடுற அந்த ட்ரெஸ்ஸை 4 பேர் பார்த்து அதை அவங்கள கொஞ்சம் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கணும், அந்த எண்ணம் வந்தால் அதை குழி தோண்டி புதைக்கணும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் இன்னொருத்தரை கவர்ந்து இழுக்கணும்னு நினச்சி ஒரு சில காரியங்கள் பண்ணுவோம் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதுதான் இந்த குழிநரி செய்கிற வேலை. ஆவிக்குரிய வாழ்க்கையை வேரோடு எடுத்துரும். ஆதி ஆகமத்திலேயே நம்ம பார்க்குறோம்,
அந்த 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஏன் ஏவாளை சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு சர்பத்தை பயன்படுத்தினார் தெரியுங்களா? மற்ற காட்டு ஜீவன்களை பார்க்கலும் தந்திரம் உள்ளதாக இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அதுங்க? அதுக்கு சகோதரர்கள் கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுங்களா? அன்னைக்கு ரொம்ப கவர்ச்சியாக எது தெரியுங்களா இருந்துச்சான்? சர்பம் தான் இருந்துச்சுங்களாம். ஏதேன் தோட்டத்தில் இருந்த எல்லா மிருகங்கள், அந்த பிராணிகள்லையே சர்பம் தான் ரொம்ப கவர்ச்சியாக இருந்துச்சான். சிங்கம் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்லியிருந்தா ஏவாள் மயங்கி இருக்க மாட்டாங்களாம். சரிங்களா? ஒரு புலி வந்து சொல்லியிருந்தா மயங்கி இருக்க மாட்டாங்களாம். ஆனால் சர்பம் வந்து சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்டு உடனே நம்பக்கூடிய ஒரு தோற்றத்தை இந்த சர்பம் அன்னைக்கு வச்சிருந்துச்சிங்களாம். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு டூத் பேஸ்ட்டை யாரோ ஒரு வயலில் போகிற விவசாயி வந்து இதை நீங்கள் விளக்கினால் உங்கள் பற்கள் வெண்மையாகும்னு சொன்னார்னு வைங்க, அட போயா அப்படின்றோம். இதே ஒரு நடிகர் ஒரு நடிகை வந்து சொன்னால் எப்படி பார்ப்போம்? அதை விளம்பரத்தையே அப்படின்னு பார்ப்போம். அவரே இதைத்தான் யூஸ் பண்ணுறாராம். அவர் வாயிலே வைக்க மாட்டார். சரிங்களா? ஆனால் என்ன பண்ணுவார்? வந்து அப்படி காமிச்சு, இல்லைன்னா அதை சாப்பிட்ற மாதிரி இப்படிம்பாரு. ஆனால் அவர் தொட்டே வாயிலே வைக்க மாட்டார். ஆனால் இதை சாப்பிட்டால் அது மென்மையாகவும் மிருதுவாகவும் அப்படி ஒரு இன்பமாகவும் இருக்குது. ஐயோ இவரே சொல்லிட்டாரு, தோனியே சொல்லிட்டாரு, ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னா, கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆள்கள் சொன்னால் நம்ம உடனே அதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? கீழ்ப்படியுவோமா, அதை உடனே நம்ம வாங்க ஆரம்பிப்போமா. அதனால தான் ஒவ்வொரு கடைங்களுக்கும் முன்னாடி விளம்பரங்களில் யார் இருக்கிறா? தெரியாத ஆளுங்களாக இருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளுங்களை எதுக்கு தெரியுங்களா போஸ்ட்டில் ஒட்டி ஒட்டி வைக்கிறாங்க? அப்போ தான் அது நம்மளை கவர்ந்து இழுக்கும்னு சொல்லி. இதுதான் ஏதேன் தோட்டத்தில் சர்பம் கவர்ந்து இழுக்கக்கூடியதா, கவர்ச்சி உள்ளதாக இருந்துச்சுங்களாம். இது ஏவாள அன்னைக்கு வந்துச்சு. பாவம் உள்ளே வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இதுலேயும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த முதலாம் உலகம் எதனால முடிவுக்கு வந்துச்சுங்க? ரொம்ப கவனிக்க. நம்ம நிறைய காரியங்கள் சொல்லுவோம், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து வந்த தேவ புத்திரர்கள் என்ன பண்ணாங்க? மனுஷ குமாரத்திகளோட, தேவ மனுஷ வித்தியாசம் புரியுதுங்களா? தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளோட என்ன பண்ணிட்டாங்க? உறவு வச்சுட்டாங்க. யார் இந்த தேவகுமாரர்கள்னா, பரலோகத்தில் தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தவங்க, தேவனோட இருந்தவங்க. இதை பற்றி யூதா சொல்லும்போது அவங்களுக்கு இருந்துச்சுங்க ஒரு மேன்மை, ஆதி மேன்மைங்கிறார். யூதா 6 வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி. அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஆதி மேன்மை. இந்த தேவ தூதர்களுக்கே இருந்துச்சுங்க ஒரு மிகப்பெரிய மேன்மை. என்ன அந்த மேன்மை அப்படின்னா, அவங்க என்னத்தை மறந்துட்டாங்கன்னா, தாங்கள் யாருங்கிறத அங்கே மறந்துட்டாங்க. ஏன்னா பரலோகத்தின் வாசிகள் அவங்க பரலோகத்தில் இருக்கிறவங்க. ரொம்ப கேவலமான இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பரலோகத்தையும் பூமியும் ஒப்பிட்டா எந்த அளவுக்கு இங்கே பூமியை தராசில் வைக்க முடியும்? பரலோகத்துக்கும் பூமிக்கு ஏதாவது சமமாக இருக்க ஏதாவது இருக்கா? சுத்தமாக இல்லைங்க. பாவம் நிறைஞ்சு போய் கிடக்கு இந்த பூமி. பரலோக தேவ தூதர்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க, ரொம்ப கேவலமான இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க எதை மறந்துட்டாங்கன்னா, நான் யாரு அப்படிங்கிறத மறந்துட்டாங்க, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கிறேங்கிறத மறந்துட்டாங்க, தனக்கு இருக்கிற மேன்மை என்னங்கிறத மறந்துட்டாங்க, தங்களுடைய நிலை என்னங்கிறத மறந்துட்டாங்கன்னு இதை மறக்க வச்சது எது? கவர்ச்சி. யாருடைய கவர்ச்சி? கேவலம் இந்த பூமியில் இருக்கிற பெண்களினுடைய ஒரு கவர்ச்சி. இவங்களுடைய நிலைமையும் அவங்களுடைய நிலைமையும் பார்த்தா ஈடு இணையே இல்லை. ஆனால் இவங்க யார் எப்படிப்பட்டவங்கிறதையும் மறந்துட்டு அற்பமான அந்த பெண்கள்னு தான் சொல்லணும். அது அவங்களுடைய கவர்ச்சியில் இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா விழுந்துட்டாங்க. அது அவங்கள மறக்க வச்சிடுச்சு. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முதலாம் உலகத்தினுடைய முடிவுக்கு காரணம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 6:2. தேவகுமாரர் மனுஷ குமாரதிகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. யாருப்பா உங்களுக்கு சொன்னா? என்னான்னு
எல்லாரும் என் மனநிலையில் இருந்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லியிருப்பீங்க. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. யார் சொன்னா? யாருக்கு? இதில் தான் நான் கேட்ட கேள்விக்கு இதில் பதில் இருக்கு. யார் சொன்னா யாருக்கு? தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இது ஒரு சென்டென்ஸ். இதை நான் இப்போ கேள்வியாக மாத்துறேன். யாரு யாருக்கு சொன்னா? தேவகுமாரர்களுக்கு மனுஷகுமாரத்திகள் தான் அதிக சௌந்தரியம்னு சொல்லி யாரு சொல்லிட்டா? தேவன் சொன்னாரா? பாரு அந்த மனுஷகுமாரத்திகளை எவ்வளோ சௌந்தரியமா இருக்காங்க அப்படின்னு தேவன் சொன்னாரா? அந்த கவர்ச்சி இவங்களை அப்படி நினைக்க வச்சிருச்சு. உண்மையாது? இந்த தேவகுமாரர்களுக்கு முன்னாடி அந்த மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவங்களா? தேவகுமாரர்கள் நம்ம பார்த்ததில்லை இல்லைங்களா? அந்த சௌந்தரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அது விலையேற பெற்றதா இருக்கும். தன்னுடைய விலையேற பெற்ற சௌந்தரியத்தை இவங்க இங்க பெருசா பார்க்காம மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களா அவங்க பார்த்துட்டதுனால வந்தது தான் என்னதுங்க? பாவம். இது என்ன ஆயிடுச்சு? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை உண்டாக்குனதுக்காக மட்டும் இல்லைங்க, இந்த தேவகுமார்களை பூமிக்கு அனுப்பிச்சு வச்சேன், அவங்களும் இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டார். இதனால தான் லூக்கா எழுதும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை எழுதுறாரு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 17:26. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அன்னைக்கு முதலாம் உலகத்துல நடந்தது போல, நம்ம இதுக்கு நிறைய வேற காரியங்கள்லாம் சொல்லுவோம், முக்கியமான ஒரு காரியம் இதுவும் கூட இருக்குது. இதைத்தான் நம்ம கன்வென்ஷன்லையும் கூட நம்ம சொன்னோம். சரிங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நோவா நாட்களில் எப்படி தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தேவ தூதர்கள் விழுந்து போனார்களோ, அதே போல இந்த நாட்களில் தேவ ஜனங்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்று சகோதரர்களாக இருக்கலாம், இல்லைனா சகோதரிகளாக இருக்கலாம், அவங்களுடைய ஆதி மேன்மை, தங்களுடைய அந்த மேன்மையான காரியங்களை உணராமல் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பாவம் கவர்ச்சி உள்ளது. அடுத்து கண்ணுக்கு தெரியாது, காற்றுல கலந்துருக்கும், நம்மளையே தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நாம் வரப்போகிற நினைவு கூறுதலை ஆசரிக்க போகிறோம். இந்த ஒரு பாவ சிந்தையோட பஸ்காவை ஆசரித்திடக்கூடாது. 3வது காரியம் நம்ம போயிடலாம். இந்த ஈஸ்ட் புளிப்புக்கே இருக்கக்கூடிய காரியம், இது எல்லா இடத்திலேயும் இருக்கும். புளிப்பு இல்லாத இடமே இல்லை. ஆரம்பத்திலேயே சொன்னோம், சபை கட்டடத்துக்குள்ளே இருக்குமானா? நாங்கள் தூங்கி அப்போவே நேரம் ஆயிடுச்சே, இப்போ புதுசாக திடீர்னு என்னமோ கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? இல்லை இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் இருக்கும். பாவம் இல்லாத இடமே இல்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நம்மை சுற்றி தூரமாய் நிற்கிற, அப்படியா நெருங்கி நிற்கிற, ஒட்டிக்கிட்டு இருக்குங்க இந்த பாவம். சரீர பிரகாரமாக நம்ம எதையும் செய்யாமல் இருக்கலாம், சிந்தையில் அப்படி வந்துட்டு போகுங்க, பயங்கரமாக வந்துட்டு போகும். உங்களுக்கெல்லாம் வந்துட்டு போகுதோ இல்லையோ, எனக்கெல்லாம் வந்துட்டு போகுது. அப்பப்போ தேவ சமூகத்துக்கு போயிட்டு ஜெபிக்கலைன்னா நமக்கே தெரிய மாட்டேங்குது நம்முடைய விழுகை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. எப்பொழுதும் நம்மளை சுற்றியே இருக்கும். அதனால் இதுக்கு எப்போவுமே ஒரு விழிப்புள்ளவர்களாக, எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரொம்ப கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். இதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம எப்போவுமே போராட வேண்டியவர்களாக இருந்துகிட்டே இருக்கணும். பவுல் சொல்லும்போது உதறி தள்ளணுங்கிறாருங்க. இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்மளை தடுத்து நிறுத்துகிற எதையுமே நம்ம வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியணும். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த சிந்தனை.
அப்படியே ரொம்ப இன்பமாக தான் இருக்கும் அந்த சிந்தனை. தூக்கி எறியணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பஸ்காவின் நாட்களில் தேவனுக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா புளிப்பான பாவங்களையும் தூக்கி எறிந்து உதறி தள்ளி நாம் வரப்போகிற அந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். 3 காரியங்கள் பார்த்தோம். இந்த புளிப்புங்கிற பாவம் காற்றுல கலந்துருக்கும், கண்ணுக்கு தெரியாது, எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். 4வது நம்ம பார்க்கிறோம், இந்த ஈஸ்ட், இந்த புளிப்பு தன்னிச்சையாக வளரக்கூடியது. ஒரு செடியை வளர வைக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்க? நல்ல மண்ணாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அடுத்து அதுக்கு சரியாக பார்த்து தண்ணி ஊற்றணும், அதுக்கு தேவையான எரு போடணும். இதெல்லாம் பண்ணுனா தான் அந்த செடி வளரும். ஆனால் அந்த பாவத்தை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணுங்க? எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும், தன்னை போல் இது என்னவாயிடும்? வளர்ந்துடும். நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணுன்னா என்ன பண்ணணும்? அது பிரதர், கஷ்டப்பட்டு எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி சபைக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், இல்லைன்னா ஏதாவது யூடியூப்பில் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், இவ்வளோ வேலை செய்யணுங்க, நிறைய அர்ப்பணிக்கணுங்க தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு. ஆனால் பாவம் செய்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும் தெரியுங்களா? சும்மா சேரை போட்டு சும்மா உட்கார்ந்தா போதும். தன்னை போல் அது என்ன வாங்கிட்டு, அதை காற்றுல இருக்கதாச்சே, தன்னை போல் என்ன தெரியுங்களாகும்? அது நம்ம மனசை ரொப்பிடுங்க. பாருங்கள், அதுக்கு தான் நல்ல உதாரணம் சொல்லுவாங்க. பாட்டலில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான் நினைக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை குடிக்கிறோம், பாதி பாட்டில் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி எவ்வளோ இருக்கும்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு பாட்டில் தண்ணி, பாதி தண்ணியை குடிச்சிட்டோம், மீதி பாட்டிலில் மீதி எவ்வளோ தண்ணி எவ்வளோ இருக்குங்க? மீதி பாதி என்ன இருக்கும்? எப்படி காற்று வந்துச்சு? நம்ம தண்ணியை குடிச்சிட்டு ஊதி ரொப்பணுமா? என்ன பண்ணுங்க? அதுவாக ரொப்பிக்குங்க. அதுபோல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாவம் வர்றதுக்கு நம்ம எந்த முயற்சியும் செய்ய வேணாங்க. அது தன்னை போல என்ன பண்ணுன்னா அது உள்ளே வந்துடக்கூடியதாக இருக்குது. ஒரு செல், அந்த புளிப்பு ஈஸ்ட்டு ஒரு செல் உள்ளே வந்தாலே எல்லாத்தையும் புளிப்பாக்கிடுற மாதிரி இந்த பாவம் ஒரு துளி உள்ளே வந்தாலே போதும், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அது என்ன பண்ணிடும்னா அது முழு பாவியாக நம்மளை மாக்கிரும். யாக்கோபு 1:15. யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இதுதாங்க ஃபஸ்ட்டு கரு வரும். ஃபஸ்ட்டு கரு கர்ப்பம் அப்படியே தரிச்சு அது ஒரு நாள் என்ன பண்ணும்? குழந்தையே பெற்று எடுத்துரும். ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கே 10 மாதம் ஆகுது. இது போல் இந்த பாவம் என்ன தெரியுங்களா பண்ணும்? கொஞ்சமாக உள்ளே வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி என்ன தெரியுங்களா ஆகிடும்? முழு பாவியாக மாற்றிடும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சம்பவம் கதை சொல்லணுன்னா, ஒரு பெரிய கடை, இது தண்ணி ஆறு ஓடிட்டுருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிருகம், உதாரணத்துக்கு ஒரு மாடுன்னு வச்சுக்கலாமே, இல்லை யானைன்னு வச்சுக்கலாம். யானை செத்து அதில் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கழுகு என்ன தெரியுங்களா பண்ணுது? அங்கேருந்து அப்படியே கழுகுக்கு எதா ரொம்ப பிடிக்கும்? பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வரும், சரிங்களா? இப்போ யானை செத்து அந்த பிணம் போய்கிட்டு இருக்குது. கழுகு என்ன பண்ணுதுன்னா அப்படியே கொத்தி கொத்தி அந்த மாம்சத்தை எடுத்துக்கிட்டு போகுது, அந்த கரைக்கு போகுது, சாப்பிடுது, மறுபடி வருது, கொத்துது, சாப்பிடுது. அதுக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு, எவ்வளவு நேரம் தான் இப்படியே போய்கிட்டே இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணிருச்சு? அந்த யானை மேலேயே உட்காந்தி அது தண்ணியில் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த கழுகு என்ன பண்ணிருச்சுன்னா அதுலேயே உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, கழுகுக்கு ஏப்பமெல்லாம் வராது அப்படிங்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சரி போகலான்னு ரெக்கையை அடிக்குது. என்ன பண்ண முடியலை? பறக்க முடியலை. ஏன் பறக்க முடியலைங்க? ஏன்னா நிறையா சாப்பிட்டது மட்டும் இல்லைங்க, இது நிறையா சாப்பிட சாப்பிட அந்த மாம்சம் அழுகி இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த வெயிட்டுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த காலு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் போய் நல்லா உள்ளே போய் நல்லா பதிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் லைட்டாக கொத்திக்கிட்டு போகிற வரைக்கும் என்ன ஆகலை, இதுக்கு தெரியலை. வந்துச்சு, கொத்திச்சு, கரைக்கு போயிடுச்சு, கொத்திச்சு, போய் சாப்பிட்டுச்சு, போய்கிட்டே இருந்துச்சு, கழுகு பொழைச்சிருச்சு.
ஆனால் நல்லா சாப்பிட்லாமேன்னு சொல்லி உட்காந்துச்சு பாருங்க, அப்படியே அந்த கால் உள்ளே போய் அதோட பின்னி பிணைஞ்சிருச்சு. இப்போ கழுகு என்னத்தான் ரெக்கையை போட்டு அடித்தாலும் என்ன பண்ண முடியலை, எந்திரிக்க பழக்க முடியலை, நல்லா மாட்டிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாம்சம் போய் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, கீழே அருவியில் அங்கே போய் விழுகுது. அதோடு சேர்ந்து யார் செத்தா, கழுகும் செத்து போச்சு. அதனால பிரதர், நாங்களும் இந்த கழுகு மாதிரி அப்பப்போ போயிட்டு கொத்திட்டு வந்துடும். அப்படி நினைக்கக்கூடாதுங்க. அப்படி நினைக்கிறது தான் நாளைக்கு என்ன தனிங்களை பண்ணும், சுத்தமாக அங்கேயே போய் உட்கார்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு மெசேஜ் இன்னைக்கு நமக்கு ரொம்ப மோசமான, அதாவது ரொம்ப உபயோகமான ஒரு பொருள் எதுனாலும் இந்த மொபைல். அதே நேரத்தில் ரொம்ப மோசமான ஒரு இதை கூடவே வச்சுக்கிட்டு இருக்கோம்னா, மாம்சத்தோடையே ஒட்டி வச்சுக்கிட்டு நெருக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது எதுங்க, இந்த மொபைலுங்க. ரொம்ப மோசமானது. ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். அதனால தான் நான் சொல்லுவேன், நம்மளுடைய மொபைலை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கணும். இப்போ என் மொபைல் இருக்குன்னா எங்கள் வீட்டில் எப்போ வேணாலும் அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என் பையன் எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அது எனக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும். ஐயோ நம்ம எதையுமே இது பண்ணிடக்கூடாது. அது எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. சரிங்களா? எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைன்னா நமக்கு வர ஒரே ஒரு மெசேஜ் போதுங்க. ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூ, வேற எதுவுமே வேண்டாங்க. எங்கே இருந்து வரும், எப்படி வரும்னே தெரியாது. ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூன்னு வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பதில் கொடுக்க ஆரம்பித்தோன்னு வைங்களே, முடிஞ்சு. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்கிறோமோ, நம்மளை முடிச்சு கட்டுறதுக்குன்னே அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி பழகியிருக்கேன். வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. சரிங்களா? எதில் பார்த்து ஏதோ ஒரு மெசேஜ் வருதுன்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த புளிப்பு காற்றுல கலந்துருக்குது, கண்ணில் பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எப்போ வேணும்னாலும் நம்மளை தாக்குறதுக்கு ரொம்ப அது ஒரு இதாக இருக்கும். அப்போ இதுக்கு எந்த விதமான ஒரு போதனையும் தேவையில்லை. அந்த பாவம் வளர்கிறதுக்கு அது ஏற்கனவே இந்த மாம்சத்தில் இருக்கிறதுனால தன்னை போல வளரக்கூடியதாக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்குறோம், 5வது, இந்த ஈஸ்ட் புளிப்பு வெளிப்படுறதுக்கு முன்னாடியே உள்ளே இருக்கும். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறேனே, பார்த்தா இன்றைக்கி நமக்கு காய்ச்சல் வந்திருக்கும். நமக்கு ஃபீவர் வர்றது இயற்கை. சரிங்களா? நமக்கு ஃபீவர் வந்த உடனே நீங்கள் உடனே என்ன யோசிப்பீங்க, நீங்களாம் என்ன யோசிப்பீங்க? இப்போ இன்றைக்கி திடீர்னு உங்களுக்கு இப்போ ஒரு தும்மல் வந்துருச்சு. தும்மல் வந்து அப்படியே ஒரு ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். உங்களுக்கு உடனே என்ன யோசனை வரும்? காலையில் என்ன சாப்பிட்டேன், காலையில் அந்த காற்றுல கொஞ்ச நேரம் அப்படியே பைக்கில் வந்துட்டேனே, அதனால தான் அப்படி தும்மல் வந்துடுச்சோ. நீங்கள் அப்படி தான் யோசிப்பீங்களா? இல்லை நான்லாம் அப்படி தான் யோசிப்பேன். அதாவது என்ன, எனக்கு உடனே மைண்டில் என்ன தோணுன்னா, காலையில் என்ன சம்பவம் நடந்துச்சு, நேற்று என்ன சம்பவம். ஒரு சமயம் வயிறு வலி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோமே. இப்போ வயிறு வலி வந்துட்டால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? காலையில் என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், இதான் யோசிப்போம். ஆனால் ஒரு சில நோய்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சேராது சாப்பிட்ருப்போங்க. அது அப்போ அந்த சிம்டம்ஸை காமிக்காது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு வாரம் கழித்து என்ன தெரியுங்களா பண்ணும், திடீர்னு ஒன்று காமிக்கும். ஆனால் நம்ம எதை யோசிச்சுக்கிட்டு இருப்போம், நேற்று சாப்பிட்டதையும் இன்றைக்கி சாப்பிட்டதையும் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் டாக்டர்கிட்ட போனால் தான் தெரியும், அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கேயோ போனப்போ ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். அதில் ஏதோ ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வயிறை மோசமாக்கியிருக்கும். இது போல தாங்க இந்த பாவம். இன்னைக்கு ஒரு பாவத்துக்குள்ளே நம்ம விழுகிறோம் அப்படின்னா அது அன்னைக்கு வந்த பிரச்சனை கிடையாதுங்க. அது ஏற்கனவே சகோதரர் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான விதையை சாத்தான் போட்டுருவான் நம்ம. ஆனால் அது நம்ம கண்ணுக்கே தெரியாதான், அப்போ தெரியவே தெரியாதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு வெளிப்படுங்களாம். சரிங்களா? இங்கே சொல்லும்போது ஒரு பொருள், அது மாவோ பலரசமோ புளிப்பு தன்மையோடு காணப்படுவது உடனடியாக நடந்த விஷயம் அல்ல, அது அநேக நாட்களுக்கு முன்பு அதனுள் இருக்கும். அப்போ நம்ம ஒரு உணவை பானத்தை குடிக்கும்போது அந்த புளிப்பு அப்போ ஏற்பட்டதல்ல, அது சின்ன அளவில் ஆரம்பித்து பெரிய அளவில் என்ன இருக்குன்னா பெருகி இருக்கும். இது போல தான் பாவமும்
நமக்கு சின்னதாக ஆரம்பிக்கும், நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப தெளிவாக தேவ சமூகத்தில் இருந்தால் தான் அது நமக்கு உணர்வை தருமே ஒழிய, ஏப்பா இப்படி யோசிக்கிற, இதெல்லாம் தப்பாச்சே, இதெல்லாம் ஆரம்பத்திலேயே அது உணரணுங்க. நம்ம ஜெபிக்காமல் இருந்துட்டோன்னா அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய துக்கத்துக்குள்ளே கொண்டு போயிடும். ஒரு சகோதரன் சகோதரி மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வருதுன்னா கூட அந்த நாள் வந்த வெறுப்பாக இருக்காதுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சிருப்போம். என்ன இவங்க பேச்சு ஒரு மாதிரி இருக்குல்ல, அதோடு போயிருப்போம். அது ஒரு வாரம் அந்த தியானம் போயிருக்குங்களா, அடுத்த வாரம் வருவோம். அடுத்த வாரம் வந்து இவங்க என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறாங்க, இது அடுத்த வாரம் அந்த தியானத்தில் போயிடும். இங்கே வந்து சத்தியம் கேட்ட தியானமெல்லாம் இருக்காது. இங்கே பார்த்து இந்த தியானம் தான் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்த வாரம் வருவோம். அவங்க நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்க மாட்டாங்க. உடனே என்ன ஆகும், நமக்கு பாரு அன்னைக்கு அப்படி பண்ணாங்க, போன வாரம் இப்படி பண்ணாங்க, இன்னைக்கு வர்றேன் ஒரு பிரைஸ்லாடு கூட சொல்லலை. இதுதான் இவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த தியானம் அந்த ஒரு வாரம் போகும். அதுக்கு அடுத்த வாரம் வருவோம். சரிங்களா? அடுத்த வாரம் வரும்போது அவங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு, அவங்க சாதாரணமாக பேசியிருப்பாங்க, நம்ம பார்வையே எப்படிப்பட்டதாக தான் இருக்குது, மோசம். ஏன்னா இவங்க மேலே தவறுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ இவங்க ஏதோ ஒரு வார்த்தை பேசுவாங்க, பேசுன உடனே நமக்கு என்ன சொன்னோம், பாருங்க இதெல்லாம் ஆவிக்குரியவங்க பேசுகிற பேச்சா. ஆனால் நம்ம அந்த மாதிரி சகஜமாக பேசுவோம். ஆனால் அது நமக்கு இப்போ தோணாது, இதெல்லாம் ஆவிக்குரியவங்க பேசுகிற பேச்சா. இந்த வார்த்தை என்ன தெரியுங்களாகும், ஒரு வாரம் தியானத்தில் ஓடும். இந்த ஒரு வாரம் தியானம் என்ன தெரியுங்களா ஆகிடும், இதை வந்து நம்ம 4 பேர்கிட்ட பேசுவோம், இல்லைன்னா நம்மளே யோசிப்போம். அடுத்து வருங்க அவங்க மேலே ஒரு கசப்பு. சே, இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்க, இவங்கெல்லாம் எதுக்கு சத்தியம் கேட்டுட்டு நம்ம மாதிரி தான் கேட்டாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, கசப்பை அது கொண்டு வருங்க. சரிங்களா? இந்த கசப்பை நம்ம வளர விட்டோம்னா அடுத்து அது கொண்டு வருமா அவங்க மேலே கோபம். வசனம் நம்ம வாசிச்சிடலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பும். பார்த்தீங்களா? சகலவித கசப்பு. அப்படின்னா இந்த விதத்தில் தான் கசப்பு வரணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அது எந்த விதத்தில் வேணாலும் வரலாம், சகல விதத்தில் இருக்கலாம். அந்த சகல விதமான கசப்பு உள்ள வரும்போதே தேவ சமூகத்துக்கு போயிடணும். அப்பா பாருங்கப்பா, இந்த சகோதரி மேலே எனக்கு கசப்பு வருது, அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம், ஆனால் கசப்போட நான் இருக்கக்கூடாது. அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் லாஸு. ஆனால் கசப்பு வந்துருச்சுன்னா நான் தானே லாஸ் ஆகுறேன், நான் தானே உங்களை விட்டு தூர போகிறேன். எனக்கு இந்த கசப்பு வராமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா, எனக்கு இந்த கசப்பு வரக்கூடாதேப்பா. நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் என் மேலே கசப்பாவாக இருக்கீங்க, என்னை எவ்வளவு மன்னிக்கிறீங்க, அது மாதிரி எனக்கும் அந்த மன்னிக்கக்கூடிய உதவி செய்யுங்க. நான் எதனால அவங்க மேலே கசப்பு வருதோ, உதாரணம் அவங்க பேச்சு, அவங்க எனக்கு கசப்பு வருதா, அப்பா அவங்க பேச்சை நல்ல விதமாக மாற்றுங்களேப்பா, அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். அவங்க அப்படி இருக்கிறாங்க, அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னா யாரு கூட காரணம், எல்லாம் இருக்கீங்களா, யாரு கூட காரணம், நானும் கூட ஒரு காரணம். ஏன்னா காரணம், நான் ஏன் அந்த காரணம், நான் அவங்களுக்காக ஜெபிக்கலைல்ல, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ அவங்க அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா இந்த சகோதரனை இப்படி மாற்றுங்க, இந்த சகோதரி இப்படி மாற்றுங்க, நான் அவங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு குறைபாடோட இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். யாராவது 100% நம்ம வந்திருக்கிறோமா? இல்லை. நானும் ஒரு குறைபாடோடு வந்திருக்கிறேன், அவங்க வேற ஒரு குறைபாடோடு வந்திருக்கிறாங்க. நான் வந்த குறைபாட்டிலே அவங்களும் வந்திருந்தாங்கன்னா ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவோம். சரிங்களா? அவங்க வேற குறைபாடு, நான் வேற குறைபாடோடு வந்திருக்கும் போது அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்க இந்த சுபாவத்தை விட்டு மாறுறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரிங்களா? இதுதான் தன்னைத்தான் நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கிறது. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதை விட்டோம்னா இந்த கசப்பு என்ன தெரியுங்களா பண்ணும், அடுத்து சகலவிதமான கசப்பும் கோபமும். அது கோபத்தை கொண்டு வர, கசஸ்ட் உள்ள வர்றது கசப்பு. இந்த கசப்பு தான் அந்த சகோதரன் மேலே அந்த சகோதரி மேலே அடுத்து கோபத்தை கொண்டு வரும். இந்த கோபம் அப்புறம் என்ன பண்ணும், மூர்க்கமும். அப்புறம் தான் என்ன ஆகுங்க முகத்தில், அது வரைக்கும் பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னு அழகாக தான் இருந்திருக்கும். அப்புறம் இந்த வாய் 2 என்ன வாய்க்கும், சுருங்கிடும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். சரிங்களா? அப்படின்னு என்ன ஆகிடுந்துறீங்களா, குறுகிரும், முகத்தில் மூர்க்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கூக்குரலும். அப்புறம் தான் என்ன வரும், கூக்குரல் வர ஆரம்பிக்கும். என்ன நீங்களாம் என்ன பிரதரு, நீங்களாம் என்ன சிஸ்டரு, சரிங்களா? கூக்குரல் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு
தூசணம் தங்க வாக்கிய காரியங்கள் அதுக்கப்புறம் அங்கே வர ஆரம்பிச்சிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஆரம்பத்தில் ஒரு புள்ளி போல வருங்க இந்த பாவம். வளர விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி நம்மளை இல்லாமல் பண்ணிடும். அப்போ ஆரம்பத்தில் சிந்தையத்தான் இது தாக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிரியையில் அது வெளிப்படக்கூடியதாக அங்கே இருக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் நம்ம சொல்லணும்னா யூதாஸ். சரிங்களா? யூதாஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வசனம் சொல்லும், சாத்தான் அவன் இருதயத்தை, நீங்கள் யோவான் 13:2 நீங்கள் எடுத்து வாசிக்கங்க. அப்புறம் வசனம் எப்படி சொல்லும் தெரியுங்களா? சாத்தான் அவன் இருதயத்தை தூண்டினான். தூண்டுறது. யூதாஸ் பாத்தியா இவரை இப்படியே விட்டீங்கன்னா சாகரேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவர் தேசத்தையும் பிடிக்க மாட்டார், ஒன்றையும் பண்ண மாட்டார். போய் காட்டி கொடு, அப்போ உனக்கு ஒன்று பணம் கிடைக்கும். இல்லைன்னா இவர் என்னவாவார், ராஜாவாகிறதுக்கான முயற்சிகள் செய்வார். ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார் அவருக்குள்ள. அந்த பண ஆசையா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணுங்கிற என்னமா தூண்டினான்னு இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க. சாப்பிட்டு முடிச்சு அந்த துணிக்கி அவன் கையில் கொடுத்த உடனே 13:27 வரும், புகுந்தான். நமக்குள்ளையும் இப்படித்தாங்க. சாத்தான் ஃபர்ஸ்ட் தூண்டுதல் வரும்போதே நம்ம ஜெயிக்க பழகணும். விட்டோம்னா உள்ள புகக்கூடிய காரியங்கள் வந்துடும். யோவான் 12:6 வாசிருங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடினாலும் இப்படி சொன்னான். யூதாசுக்குள்ள அந்த பண ஆசை ரொம்ப நாளா இருந்துச்சுங்க. அப்ப அது வெளிப்படல, உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அதுக்கான ஒரு காரணம் கிடைச்ச உடனே, அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அது வெளியில வெளிப்படுது. நம்மளும் கூட நம்ம உண்மையிலேயே யாருங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு நமக்கும் ஒரு சோதனை அவசியமாக இருக்குது. அதான் அடிக்கடி நான் சொல்கிற விஷயம். எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் புறப்படும் போதே எத்தனை பேர் போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் இருக்கீங்களா? எகிப்தில் இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் புறப்படும் போதே எத்தனை பேர் கானான் தேசம் போய் சேருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? எத்தனை பேர் போவாங்கன்னு தேவனுக்கு தெரியும். 2 பேர் தான் போவாங்கன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு தெரியாது? அவங்களுக்கு தெரியாது. புறப்பட்டாங்கல்ல, துதிப்போம் அல்லேலூயா பாடி அப்படின்ட்டு வந்தாங்க இல்லைங்களா? அப்படி வந்தவங்களுக்கு தெரியாது நம்ம போய் சேர மாட்டோங்கிறது. சரிங்களா? அப்போ ஒரு சமயம் மோசே வெளியில் வந்து செங்கடலுக்கு முன்னாடியே, லட்சக்கணக்கில் கிளம்பிட்டீங்கப்பா, 2 பேர் தான் இதில் போவாங்க அப்படின்னா யாரை பார்த்து சொல்கிற? நாங்களும் என்ன சும்மா வந்திருக்கோம்னு நினச்சியா? பஸ்க்கு ஆசரிச்சிருக்கிறோம், ஆட்டு மாமிசம் சாப்பிட்ருக்குறோம். நாங்கள் என்ன சாதாரண நினச்சா எல்லாரும் போயிடுவோம் தெரியுமா? அந்த அளவுக்கு பயபக்தியோடு வந்திருக்கிறோம். அப்படி தான் சொல்லியிருப்பாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க மனசில் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே காணான்னு போயிடுவோன்னு தான் நினச்சாங்க. ஆனால் செங்கடல் முன்னாடி வரும்போது தான் அவங்க யாருங்கிறது யாருக்கு தெரிஞ்சு? அவங்களுக்கே தெரிஞ்சு. தேவனுக்கு தெரியும் அவங்க முறுமுறுப்பாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியுது, செங்கடல் கிட்ட வந்தால் முறுமுறுப்போம், மாறா தண்ணீர் கசப்பாக இருந்தால் முறுமுறுப்போம், மண்ணா கிடைக்க இது சாப்பாட்டுக்கு கறி கிடைக்கலன்னா முறுமுறுப்போம். இப்படி எல்லாத்துக்கும் முறுமுறுப்போங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தாங்க அந்த பிரயாணமே. தேவனுக்கு முன்னாடியே தெரியும். அதனால நம்ம இத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து வந்திருந்தாலும் நம்மள எத்தனை பேர் போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு முன்னாடியே தெரியும். யாருக்கு தெரியாது? நமக்கு தான் தெரியாது. நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சோதனை வந்தால் தெரியும், பழைய ஆளாக நான் இருக்கணும், முன்ன மாதிரி நான் இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்லுவோம்? நான் யார் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ உண்மையிலேயே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம ஓடி இருப்போம்ல, இப்போ திரும்பி பார்த்து நீ யாருன்னு உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொன்னால் நம்மளை பற்றி என்ன சொல்லுவோம்? சபை வாய்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன் அப்படின்னா அது அப்படி இருக்கணும்ல. அப்படி இருக்கணும்லன்னா என்ன அர்த்தம்? என்னால் இருக்க முடியலையே அப்படின்னா நம்மளுக்கு தகுதி இல்லைன்னுலாம் கிடையாதுங்க. நமக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவர் கூப்பிட்டுருக்கிறாரு. தகுதி படுத்திக்க வேண்டியது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. வரும், அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த ஓட்டம். மாறா தண்ணீர் கசப்பாக தான் இருக்கும்.
ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த ஓட்டம். சரிங்களா? கறி காடை கவுதாரி ஆசை வரத்தான் செய்யும், அதை ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த ஓட்டம். சரி, கடைசியாக நம்ம முடிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக அந்த புளிப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது 5 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று, காற்றில் கலந்திருக்கும், கண்ணுக்கு தெரியாது, எல்லா இடத்துலையும் இருக்கும், இது தன்னிச்சையாய் வளரும், வெளிப்படுறதுக்கு முன்னாடியே உள்ளே இருக்கும். அடுத்து இந்த புளிப்பில்லா அப்பத்தை என்ன பண்ணணும்? யாத்திராகமம் 12:15. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரேலிலிருந்து அறுப்புண்டு போவான். 7 நாள் ஆசரிக்கணும். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப எளிய விஷயம்தான். அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டுக்கணும் இந்த புளிப்புள்ள அப்பத்தை. எத்தனை நாள் மட்டும் சாப்பிடாம இருந்தால் போதும்? பல்ல கடிச்சுக்கிட்டு 7 நாள் சாப்பிடாம இருந்தால் போதும். 8வது நாள் என்ன பண்ணிக்கலாம்? அவங்க விரும்பினதை சாப்பிட்றலாம். ஆனால் நமக்கு இந்த நினைவு கூறுதல் நாட்களில் மாத்திரம் பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருங்க, அப்படியா? இல்லைங்க, இங்கே 7ங்கிறது பரிபூரணத்தை குறிக்குது. அப்போ நம்ம பரிபூரணம் அடைகிற வரைக்கும், அப்படின்னா எப்போ பரிபூரணம் அடைவோம்? சாகும்போது. சாகிற வரைக்கும் நாம் என்ன பண்ணோன்னா புளிப்பை நமக்குள்ள வச்சுக்க கூடாது. வருமா? அதான் வருது, காற்றுல கலந்து கிடக்குது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியலை, வரும், வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அப்பா மேற்கொள்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பஸ்கா காலங்களில் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு 3 மாதங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் நாம் இந்த புளிப்புக்கான இந்த பாவத்துக்கான ஒரு போராட்டத்தை நம்ம போராடியே ஆகணும். முழுசாக நம்மளை விட்டு எடுத்துட முடியுமா அப்படின்னா உடனே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிச்சு ஜெபிச்சு கிருபை வாங்கி வாங்கி இதனுடைய வீரியத்தை, இதனுடைய ஆளுகத்தன்மையை நம்ம குறைக்கணும். சத்தியத்துக்குள்ளே 3 வருஷம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். சத்தியத்துக்குள்ளே 10 வருஷம் ஆனவங்க ஒரு சில காரியங்களை ஜெயிச்சிருக்கலாம். 10 வருஷம் ஜெயிச்சவங்க 3 மாதம் இருக்கவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அதை ஹலோ எதிர்பார்த்துடக்கூடாது. என்ன அவங்க சத்தியத்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு, நம்ம 3 மாதத்தில் என்ன அளவில் இருந்தோங்கிறது நமக்கு தானே தெரியும், இல்லைங்களா? கிருபை வாங்கணும். என்ன போலத்தான் அவங்களும் வந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு 10% ஜெயிச்சிட்டோம்னா சபையில் இருக்கிற எல்லாரும் 10% ஜெயிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. அவங்க வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜெயிச்சு வருவாங்க. நாம் என்ன பண்ணோம்னா தன்னைத்தான் சோதித்து அறியணும். சரிங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நம்மை நாமே சோதித்து நம்மை நாமே நியாயம் தீர்த்து நாம் நமக்குள்ள தேவன் உணர்த்துகிற காரியங்களை நீக்க பிரயாசம் எடுக்கணும். இந்த பாவத்துக்கான போராட்டம் ஒரு நாளில் முடியாது, இது வாழ்க்கை முழுவதும் போராட வேண்டியதாக இருக்குது. அப்போ இதோடு நம்ம முடிக்கிறோம். நாம் கடந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை எப்படி நினைவு கூர்ந்தோம்? இந்த வருஷமும் அதே மனநிலையோட அதே சுபாவத்தோட அப்படியே தான் ஆசரிக்க போகிறோமா? பாவத்தோட ஆளுக, பாவத்தோட வீரியம் நமக்குள்ளே குறைக்கப்பட்டிருக்கா? கூடி இருக்குதா? கூடி இருந்தால் அது துணிகரம், குறைக்கப்பட்டிருந்தா தேவனுக்கிட்ட கிருபை வாங்கியிருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ கடைசியாக ஒரு கேள்வி, நாம் இந்த வருடம் ஒரு சில தவறுகளையெல்லாம் விட்டு கடந்து போகக்கூடியவங்களா, பாஸ் ஓவர் கடந்து போகக்கூடியவங்களா இருக்க போகிறோமா, இல்லை வெறுமனே நாட்களை கடத்தி போக போகிறோமா? ஒரு சடங்காச்சாரமான ஒரு பாஸ் ஓவரை தான் நம்ம ஆசரிக்க போகிறோமா, இல்லை உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்குள்ளே ஒரு சில உணர்வுகள்லாம் வாங்கியிருக்கேன் பிரதர், அதையெல்லாம் தேவ சமூகத்தில் நான் விடுறேன், நான் வரப்போகிற வருடத்தில் ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கிறேன், இப்படி ஆண்டவருக்குன்னு அவருடைய கிருபை பரிசுத்தாவியை வாங்கி நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் முடிவெடுக்கிறேன்னு சொன்னோம்னா நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு தீர்மானமும் எடுக்கிறதுல ஒன்றுமே இல்லை. 10ஓட 11 நானும் உட்காந்து சத்தியம் கேட்குறேன், நானும் அப்படியே உட்காந்து பாட்டு பாடுறேன், நானும் இதை ஆசரிக்கிறேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இந்த பஸ்கா போயிடும்.
அதனால் ரொம்ப ஜாக்கிரதையோட ஒரு விழிப்புணர்வோடு நாம் அனைவரும் ஆசரிக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.